அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருள்மறை குர்ஆனின் அழகிய துஆக்களின் வரிசையில் இரண்டாவதாக சூரத்துல் பக்ராவில் 156வது வசனம். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்படக்கூடிய அந்த பொறுமையாளர்களுடைய தன்மை என்னவென்றால், அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் உடனே சொல்லுவார்கள், நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹுக்கு உரியவர்கள், அவன் பக்கமே நாம் மீள இருக்கிறோம் என்பதாக சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு பெரிய துன்பம் ஏற்பட்டு அல்லது சிறிய துன்பம் ஏற்பட்டு அந்த நேரத்தில் அந்த மனிதர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ குலுஃப் லி கைரம் மின்ஹா என்று கூறுவாரையானால், அவர் இழந்த இழப்பு, அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை விட மிக சிறந்த ஒரு பாதுகாப்பும் சிறந்த ஒரு பகரமும் அவருக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸை அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அருமை மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கூறி, அவர்களும் அதனை நம்பி அதனை மனனம் செய்து வைக்கிறார்கள். கடைசியாக அபூ ஸலமா அன்பிற்குரிய கணவராக இருந்த அந்த நேரத்தில் அவர்கள் திடீரென்றார் போல தங்களுடைய மனைவி உம்மு ஸலமாவை பிரிந்து மரணம் அடைந்து விடுகிறார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய இந்த துஆவை அவர்கள் மனதிலே கொண்டு ஓதிக்கொண்டே வருகிறார்கள். அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமாவை திருமணம் முடிப்பதாக தூது அனுப்புகிறார்கள். அப்போதுதான் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த துஆவினுடைய பவர் எவ்வளவு அற்புதமாக இருந்தது என்பதை அப்போது நான் விளங்கிக் கொண்டேன் என்பதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எத்தனையோ துன்பங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், அந்த சோதனைகள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. இந்த நிலைகளில் எல்லாம் நாம் ஓத வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அவன் பக்கமே மீள இருக்கிறோம். மேலும் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ குலுஃப் லி கைரம் மின்ஹா, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தின் விஷயத்தில் எனக்கு நற்கூலி வழங்குவாயாக, மேலும் அதைவிட சிறந்த பகரத்தை எனக்கு தருவாயாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த இந்த துஆவை மனதில் கொண்டு நாமும் அதை பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.